இனி அடுத்தாக பிக் ஃபோக்கஸ் பகுதிக்கு போகலாம். பிக் ஃபோக்கஸ் பகுதியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சிவப்பிரியன். மீண்டும் கூட்டணி அமைத்தால் மகிழ்ச்சி என்று பாஜகவுடைய சட்டமன்ற குழு தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். அதே நிலையில் தற்போது தமிழ்நாட்டு அரசியலில் அமைதி திரும்பி இருப்பதாக அதிமுக மூத்த அமைச்சர் ஆர் பி உதயகுமாரும் கருத்து தெரிவித்திருந்தார். இந்த கருத்தை எதிரொலிப்பது என்ன என்பது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடன் சிவப்பிரியன் இணைந்திருக்கிறார். அவர் வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம். அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைந்தால் மகிழ்ச்சி என்று நயினா நாகேந்திரன் தெரிவித்த கருத்து அப்படின்றத எப்படி புரிந்து கொள்வது? இல்லை, அதாவது பிஜேபியிலேயே ஏடிஎம்கேவோட கூட்டணிக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்க தானே செய்யுது. அது இப்போ மட்டும் இல்லை, திரு ராமஸ்ரீனிவாசன் போன்றவர்கள், அப்புறம் திரு நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள், திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் ரொம்ப வெளிப்படையாகவே அதிமுகவோடு கூட்டணி இருந்திருந்தால் நாங்கள் இப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. தேர்தலுக்கு முன்னாலே கூட ராமஸ்ரீனிவாசன் போன்றவர்கள் அதிமுகவும் பாஜகவும் இணைந்து தேர்தலை சந்திப்பது இருவருக்குமே ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் தான் எல்லாருமே பேசியிருந்தாங்க. அதனுடைய நீட்சியாக தான் நான் இதை பார்க்கிறேன். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் இப்போது திரு நயினார் நாகேந்திரன் சொல்வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2-3 மெசேஜ் பார்ட்டிக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது. ஒன்று அலையன்ஸில் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுங்க. இன்னொன்று எனக்கும் ஒரு பெரிய பதவியை நீங்கள் கொடுக்கல, நானும் அதிமுகவில் ஒரு பெரிய பதவியை விட்டுட்டு அமைச்சராக இருந்தேன், அங்கே ஒரு நல்ல பொசிஷனில் இருந்த எனக்கும் நான் பாஜகவில் இணைஞ்சேன், எனக்கு இப்போ ஒரு சட்டமன்ற கட்சி தலைவர் அப்படிங்கிற பதவி மட்டும்தான் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா அவரும் எதிர்பார்த்துருக்கலாம், அதாவது எச் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பதவியாவது அவருக்கு அந்த கன்வீனர் விஷயமாவது அவருக்கு கொடுப்பாங்க. ஏன்னா திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவராகுவதற்கு கூட கொஞ்சம் ஆசைப்பட்டார், அதில் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஒரு இன்னொரு கட்சியிலேருந்து வந்திருக்கிறார், அவருக்கு நம்மளால் இந்த கட்சியை இன்னொரு ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியும்னு நினைக்கிற ஒருத்தர். பட் அவங்க எல்லாருமே இந்த செக்ஷன் இப்போ கொஞ்சம் ஆக்டிவ் ஆகுறாங்க. ஏன்னா இன்னும் 1.5 வருடங்கள் தான் தேர்தலுக்கு இருக்கிறது. இந்த முறை பார்த்தோம், கோயம்புத்தூர் போன்ற நகரங்கள்லாம் அதிமுகவும் பாஜகவும் இணைந்திருந்தால் அந்த ரிசல்ட் மாறி இருக்கும். கிட்டத்தட்ட 10-14 இடங்கள் அதிமுக பாஜக கூட்டணி எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற யூகங்கள், அதாவது அந்த டேட்டாவை வச்சு பார்க்கும்போது அவங்க ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் வரும்பொழுது சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி வர வேண்டும் அப்படியான அந்த ஒரு பெர்செப்ஷன் பேட்டில் இவங்க பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணுறாங்க. 2 பேரும் ஒன்றிணைந்தால் தான் டிஎம்கேவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் தான் பாஜகவிலிருந்தே ஒரு சில குரல்கள் எழுவதாக தான் நான் இதை பார்க்கிறேன். 2 விஷயத்தை சொன்னீங்க. ஒன்று, கூட்டணியை பற்றி ஒரு ஸ்டாண்ட் எடுங்க அப்படின்ற ஒரு நிர்பந்தம் கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் எனக்கு எதுவும் பொறுப்பு தரல, எனக்கான முக்கியத்துவத்தையும் கொடுங்க அப்படின்னு நாசுக்கா கட்சி தலைமைக்கு குறிப்பிடுறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 2 இடத்துலையும் இப்போ ஏதோ நகர்வு இருக்குன்னு புரிந்து கொள்ள முடியும். பாஜகவுடைய தலைமை மட்டத்திலையும் முக்கிய பொறுப்புகளுக்கு புதிதாக ஆட்களை தேர்வு செய்யக்கூடிய இடத்துல தற்போது பாஜக தலைமை ஈடுபட்டிருக்கா? இல்லை, இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டணி பற்றின ஸ்டாண்டை வழக்கமாகவே நேஷ்னல் லீடர்ஷிப் தான் எடுக்க முடியும். அதற்கு அப்பாற்பட்டு யாராவது ஒருத்தங்களுடைய ஸ்டாண்டை நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணுன்னா அது ஸ்டேட் பிரசிடெண்ட்டோட ஸ்டாண்டை மட்டும்தான் நம்ம சீரியஸாக எடுத்துக்க முடியும். மற்ற தலைவர்களுக்கு அவர்களுடைய சொந்த கருத்துக்கள் இருக்கும், இல்லை அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் கட்சியிலே ஒரு சப்போர்ட் இருக்கும். ஆனால் அதை மாநில தலைமையும் மத்திய தலைமையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி தான் தேசிய கட்சிகள் பாஜக போன்ற கட்சிகளில் கூட்டணி வெளிப்படையாக அந்த கூட்டணி கொள்கை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ அதிமுக பாஜகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதிமுக செப்டம்பர் 25, 2023 பாஜக கூட்டணி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியில் வர்றோம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் பிப்ரவரி மாதம் ஒரு மிகப்பெரிய பத்திரிகைக்கு பேட்டி அளித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூட்டணி கதவுகள் திறந்தே இருக்கிறதுன்னு அதிமுகவுக்கு ஒரு ஓப்பன் இன்விடேஷனை கொடுத்தாரு. அதை அதிமுக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் பிறகு பாஜக ஒரு கூட்டணியை தனியாக அமைத்து போட்டியிட்டு கூட்டணி ஒட்டுமொத்தமாக 18.5% வாக்குகளை அவர்கள் எடுத்தார்கள். அதிமுக 21% வாக்குகள் எடுத்தாங்க. பிஜேபி அலையன்ஸ் 12 இடங்களில் 2வது இடம் வந்திருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இப்போ ஏடிஎம்கே உடைய அந்த கிரிட்டிசிசத்தை பிஜேபி எந்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் பாஜக மாநில தலைவர் இல்லை, அவர் படிக்கிறதுக்கு 3 மாதம் போயிருக்காரு. ஸோ இந்த டைமை யூஸ் பண்ணி நாம்
இந்த விஷயங்களை வந்து மக்கள் மனதிலும் சரி அல்லது வந்து கட்சியினுடைய தொண்டர்கள் மனதிலையும் நாம் வந்து இதை விதைக்கலாம் அப்படிங்கிறது கூட நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய ஒரு கருத்தாக இருக்கலாம். ஏன்னா அவர் வந்து இந்த கூட்டணி போன்ற விஷயங்கள் இது போன்ற இந்த பேச்சுக்கள் வந்து ரொம்ப நாளாகவே தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இப்போ அவர் பேசுகிறது வந்து அவருடைய அரசியல் காய் நகர்த்தலாக தான் நான் பார்க்குறேன் தேவப்பிரியன். தமிழ்நாடு அரசு பள்ளிகள் தொடர்பாகவும் அரசு பாடத்திட்டம் தொடர்பாகவும் ஆளுநர் தெரிவித்த கருத்து அப்படின்றது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நேரத்தில் எதன் அடிப்படையில் அரசு பள்ளிகளுடைய தரம் இந்த அளவுக்கு தாழ்ந்திருக்குன்னு சொல்றாரு? தமிழ்நாடு அரசுடைய எதிர்வினையை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கவர்னரை பொறுத்த வரைக்கும் அவர் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை பற்றி பேசுகிறதுக்கு முன்னால் ஹையர் எஜுகேஷன் அதாவது யூனிவர்சிட்டிஸ் வந்து அவர் கண்ட்ரோலில் இருக்குது. அந்த யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட் ஒவ்வொரு ஆக்ட்லேயும் பார்த்திங்கன்னா கவர்னர் தான் வந்து சான்சலராக இருக்கார், அதாவது வேந்தராக இருக்கிறார். அதில் வந்து 5 பல்கலைக்கழகங்களில் இதுவரை துணைவேந்தர் இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. சென்னை பல்கலைக்கழகம் போன்ற ஒரு வேர்ல்டு ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட்டில் வந்து 1.5 வருடங்களாக துணைவேந்தர் இல்லாமல் டிகிரிஸ் கொடுக்கப்படாமல் இருக்கிறது. அதையெல்லாம் கவனிக்காமல் கவர்னர் வந்து யாரோ ஒருத்தங்க சொல்கிற விஷயங்களை இதற்கெல்லாம் வந்து இங்கே ஸ்கூல்ஸில் வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதுங்கிறது எந்த டேட்டா வச்சு அடிப்படையில் சொல்கிறாரு கவர்னருங்கிறதும் ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்குது. அதாவது ஸ்கூல்ஸில் பிரச்சனையே இல்லை அப்படின்லாம் நான் சொல்ல வரல, நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இப்போ கூட வந்து முதலமைச்சருடைய ட்வீட் பார்த்திங்கன்னா கவர்னருக்கும் பதில் சொல்கிறாரு. நேற்று அசோக் நகரில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி பற்றியும் ஒரு நாசுக்கான ஒரு தகவலை வந்து முதல்வர் வந்து சொல்கிறார். இல்லை, இது வந்து சரி கிடையாது அப்படிங்கிறது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு ஒரு சின்ன நட்ஜ் பண்ணுறாரு. இது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிற அளவுக்கு தான் பள்ளிக்கல்வித்துறையும் இருக்குது. அதனால் பள்ளிக்கல்வித்துறையில் பிரச்சனையே இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதை பேசுவதற்கான ஒரு மேடையாக ஒரு பொது மேடையை கவர்னர் அவர்கள் பயன்படுத்தக்கூடாது. அதை கூப்பிடணுன்னா அரசாங்கத்துக்கு அவர் வந்து ஒரு கம்யூனிகேஷன் அனுப்பலாம், இல்லை சீஃப் செக்ரட்டரியை கூப்பிடலாம், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரையே வந்து பார்க்க சொல்லலாம். அது போன்ற விஷயங்கள் பண்ணாமல், ஏன்னா கவர்னர் வந்து பள்ளிக்கல்வித்துறையை பற்றி பேசும்போது உயர்கல்வித்துறையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, 5 யூனிவர்சிட்டிஸில் வைஸ் சான்சலர்ஸ் இல்லை, அதை பற்றி யார் பேசுகிறது, அதற்கான நோட்டிஃபிகேஷனை யார் கொடுக்குறோம், கவர்னருடைய தலையான கடமை என்ன, அதுதானே. அதை முதல்ல கவர்னர் பண்ணணும். அது இல்லாமல் வந்து கவர்னர் வந்து இந்த தமிழ்நாடு அரசு அதாவது எதிர்க்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களில் எல்லாமே வந்து கவர்னர்ஸ் வந்து கொஞ்சம் அந்த அரசாங்கங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுற போர்வையில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம கவர்னரும் அதை ரொம்ப நாளாக தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் வராரு. இன்வெஸ்ட்மெண்ட் சரியில்லைங்கிறார். ஆனால் டேட்டா எடுத்து பார்த்தா தமிழ்நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோ வந்து அதிகமாகிட்டு போதே தவிர கம்மியாகலை. அவர் வந்து இங்கே வந்து ஹையர் எஜுகேஷன் சரியில்லைங்கிறார். ஆனால் கடந்த மாதம் வெளிவந்த அந்த யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 யூனிவர்சிட்டிஸ் அவுட் ஆஃப் 100 வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸோ இப்படி தேசிய அளவில் கொடுக்கப்படுகின்ற இந்த தரவரிசை பட்டியல்கள் எல்லாமே தமிழ்நாடுனுடைய கிட்டத்தட்ட நாட்டில் இருக்கிற 25% ஆஃப் பெஸ்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ எப்படி தமிழ்நாட்டில் வந்து கல்வி சரியில்லைன்னு கவர்னர் அவர்கள் சொல்லுவார்? இதுக்கு நான் இப்போ சொல்கிறதுக்கு தரவுகள் என்கிட்ட இருக்குது, கவர்னர் சொல்கிறதுக்கு கவர்னரும் தரவுகளை கொடுக்கணும் இல்லை. கடந்த சில வாரத்திற்கு முன்னதாக கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற போலி NCC முகாம், இப்போ அசோக் நகரில் நடைபெற்ற இந்த ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி, பள்ளிகளில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் பள்ளிக்கல்வித்துறையுடைய கண்காணிப்பு அனுமதியோடு தான் நடக்கணும் அப்படின்னு போன வாரம் தான் ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்க. இந்த செயல் அப்படின்றது பள்ளிக்கல்வித்துறை செயல் கட்டுப்பாட்டில் இருக்கா அப்படின்ற கேள்வி எழுப்புறது இல்லையா? இல்லை, பள்ளிக்கல்வித்துறையில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை வந்து அரசு வந்து ஒவ்வொரு விஷயமாக எடுத்து அதை போர்க்கால அடிப்படையில் செய்ய வேண்டிய கட்டாயம் வந்து அரசுக்கு இருக்கிறது. ஏன்னு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் கல்வி டிவியினுடைய MD அப்பாயின்மெண்ட்லேருந்தே வந்து பள்ளிக்கல்வித்துறையில் வந்து பல பிரச்சனைகள் இருந்து வருகிறது. நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னால் வந்து அதாவது வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு கொடுக்கப்பட்ட ஒரு சில விதிமுறைகள் விநாயகர் சதுர்த்தி சம்பந்தமாக அது ஸ்கூல்ஸில் வந்து அந்த சர்க்குலர் வந்து போகுது. ஸோ இது போன்ற விஷயங்களை வந்து பள்ளிக்கல்வித்துறை வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு வந்து எதை போதிக்க வேண்டும், எதை போதிக்கக்கூடாது, ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் நடக்குதுன்னா அதற்கான விஷயங்களை வந்து இப்போ ஒரு ஒரு
ஒரு மத அமைப்பு வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஸ்கூலில் நடத்துகிறாங்கன்னா அதுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க ப்ரைவேட் ஸ்கூல்லையே. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த வீடியோலாம் பார்க்கும் பொழுது அந்த மாணவர்கள் வந்து ஒரு சிலர் வந்து கண்ணீர் வடிக்கிறார்கள். அவர்கள்கிட்ட அது போன்ற விஷயங்கள்லாம் பேசக்கூடாது. பாவ புண்ணியங்களை பற்றி மாணவர்களிடம் பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இதெல்லாம் வந்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் அப்படிங்கிற பேரில் நிறைய மூட நம்பிக்கை விஷயங்களை வந்து மாணவர்களுக்கு, ஏன்னா ஏற்கனவே சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் போன்ற விஷயங்களை வந்து நிறைய விஷயங்கள் நம்மளால் சென்சார் பண்ண முடியாத அளவுக்கு விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் அப்படிங்கிற நேரத்தில் வந்து நீங்கள் பாவம் பண்ணிட்டீங்க, புண்ணியம் பண்ணிட்டீங்க, இப்படி புண்ணியம் பண்ணால் அடுத்த பிறவி, இதெல்லாம் மாணவர்களிடம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அறிவியல் ரீதியான விஷயங்களை பேசுகிறத விட்டுட்டு நாளைக்கு எப்படி வந்து R&Dயில் தமிழ்நாடு அதிகமாகணும், இன்றைக்கி வந்து யூஎஸில் எப்படி பிளேன் கண்டுபிடிக்கிறாங்க, தமிழ்நாட்டில் நம்ம வந்து பிளேனோட பார்ட்ஸை எப்படி வந்து நாளைக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறது, டிசைன் பண்ணுறதுங்கிறத பற்றி மாணவர்களுக்கு பேசுகிறத விட்டுட்டு பாவ புண்ணியங்களை பற்றி பேசுகிறதுல வந்து எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. பள்ளிக்கல்வித்துறை வந்து நிறைய விஷயங்களில் வந்து கவனம் செலுத்த வேண்டும். அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லலாம் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, மாடல் ஸ்கூல்ஸ் கொண்டு வராங்க, நிறைய ஸ்கூல்ஸில் வந்து அப்கிரேட் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன விஷயங்கள், என்னென்ன கைண்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடத்தலாம், அதற்கான பெர்மிஷன்ஸ் எங்கெங்கே வாங்கணுங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக வந்து ஒரு சர்க்குலர் மூலமாகவோ இல்லை வந்து ஒரு மீட்டிங்கை கூப்பிட்டு ரொம்ப தெளிவாக வந்து டிஓஸ்க்கும் சிஇஓஸ்க்கும் அதுவும் இல்லாமல் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ஸுக்கும் அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு இருக்குது. இதை பள்ளிக்கல்வித்துறையோட சுருக்கி விட முடியுமா? ஏன்னா அண்மையில் நடைபெற்ற முருகன் மாநாட்டில் ஆன்மீக பாடத்திட்டத்தை சேர்ப்பது தொடர்பாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் திமுகவுடைய இந்த மதசார்பற்ற அணுகுமுறையில் இப்போ சாஃப்ட் ஹிந்துத்துவாவை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்களோ அப்படின்ற கேள்வியோட எதிர்கட்சிகளுக்குள்ள கூட்டணி கட்சியிலிருந்தே ஒரு எதிர்ப்பு குரல் அப்படின்றது வந்தது. அதனுடைய நீட்சி தான் அந்த பள்ளிக்கல்வித்துறையுடைய சம்பவமா? இல்லை, பள்ளிக்கல்வித்துறையில் வந்து கடந்த நான் சொன்ன மாதிரி கல்வி டிவியினுடைய சிஓ அப்பாயின்மெண்ட்லேருந்தே பிரச்சனைகள் வருகுது. அவருக்கு ரைட் விங் அசோசியேஷன்ஸோட தொடர்பு இருக்குதுங்கிறதுல இருந்து இந்த பிரச்சனைகள் வந்து பள்ளிக்கல்வித்துறையில் வர்ற பிரச்சனைகள் வந்து கடந்த 3 வருடங்களாகவே ஒரு சில பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. நிறைய பிரச்சனை இருக்குது பள்ளிக்கல்வித்துறையில். நிறைய இப்போ திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் எடுத்துக்கொண்டிங்கன்னா அங்கே வந்து மாணவர்களுக்கு இடையே ஜாதி ரீதியிலான மோதல்கள் இருக்கிறது. அந்த சின்னதுரை போன்ற அந்த மாணவன் வந்து துன்புறுத்தப்பட்டதை வந்து நாம் பார்த்தோம். அதன் பிறகு அந்த மாணவர் படித்து இப்போ வந்து கல்லூரிக்கு போயிருக்காரு. நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை வந்து பள்ளிக்கல்வி இப்போது இந்த முருகன் மாநாடு இது போன்ற விஷயத்தோடு இதை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 வருடங்களாகவே அந்த துறையில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் வருகிறது. அது அவங்களுக்கும் தெரியும். அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. ஏன்னா பள்ளிக்கல்வித்துறையும் பார்த்திங்கன்னா நிறைய செக்ரட்டரிஸ் அவங்க மாற்றிக்கிட்டே வந்திருக்காங்க. ஏன்னா நிறைய நேரங்களில் ஒரு சில அந்த டீச்சர்ஸோடைய ப்ரொட்டஸ்ட்டை சரியாக ஹேண்டில் பண்ணலை. நிறைய பிரச்சனைகள் பள்ளிக்கல்வித்துறையில் இருக்குது. நீங்கள் கேட்ட இன்னொரு கேள்வி, அந்த ஆன்மீக பாடத்திட்டங்கள் அதெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு முருகன் மாநாட்டில் நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் வேறு. ஆனால் வந்து பள்ளிக்கல்வி அப்படிங்கிறது வந்து மதசார்பற்று இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கே காலங்காலமாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஸ்டாண்டு. அதை வந்து நீங்கள் வந்து HRNC இன்ஸ்டியூட்டில் இருக்கிற காலேஜஸ்க்கு நாங்கள் சொல்கிறோங்கிறதுலாம் ஒரு தேவையில்லாத விஷயமாக தான் நான் பார்க்கிறேன். அதை வந்து கூட்டணி கட்சிகளே அதை வந்து பெரிய அளவில் எதிர்த்திருக்காங்க. அதன் பிறகு தமிழ்நாடு அரசிடமிருந்து அது எப்போ செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் இல்லை, நிச்சயமாக இல்லை. ஆனால் இது போன்ற விஷயங்களை வந்து கூட்டணி கட்சிகள் வந்து திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்க தான் செய்கிறாங்க, கொடுக்காம இல்லை. சரி, இறுதி கேள்வி. அதிமுகவும் பாஜகவும் மீண்டும் ஒன்றிணைவதற்கான சூழல் இப்போ ஏற்பட்டிருக்கா? ஏன்னா அதிமுக இந்த ஒரு பக்கம் அமைதி திரும்பினதாக சொல்கிறாங்க. அதிமுகவோட எதிர்ப்பு பெரும்பாலும் அண்ணாமலை எதிர்ப்பாக தான் இருந்தது. பாஜக எதிர்ப்பு அப்படின்றது ஒரு சில விஷயம் ரொம்ப மேலோட்டமாக இருந்ததா ஒரு கருத்து இருக்குது. ஸோ இப்போ நிலை மாறி இருக்கா? இல்லை, நிலை மாறின மாதிரி எனக்கு தெரியல. அதிமுக அவனுடைய எதிர்ப்பு அண்ணாமலை எதிர்ப்பாக அவங்க அதை காட்டுறாங்களே தவிர பாஜகவுக்கு எதிரான விஷயங்களையும் கடந்த ஒரு 6-7 மாதங்களாக அதிமுக வந்து செய்து கொண்டு தான் இருக்கிறது. எடப்பாடி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்திங்கன்னா
ஒரு சில இடங்களில் வந்து மத்திய அரசை வந்து கடுமையாக தாக்குகிறார். இப்போ தமிழ்நாடு அந்த பள்ளிக்கல்வித்துறை போன்ற விஷயங்களில், மீனவர்கள் விஷயங்களில் வந்து மத்திய அரசை வந்து ரொம்ப பகிரங்கமாக எதிர்க்கிறார். அந்த விஷயம் வந்து கூட்டணியில் இருந்தப்ப இல்லை. ஸோ இதை வந்து அண்ணாமலை எதிர்ப்பாக அவங்க மாற்றி பாஜகவுக்கு நாங்கள் எதிர்ப்பு இல்லைங்கிற மாதிரி, ஏன்னா பாஜகவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய வாசிஃபரஸ் வாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலையோட வாய்ஸாக தான் இது வரைக்கும் இருந்து கொண்டு வந்தது. இந்த 3 மாதத்தில் அந்த வாய்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வாசிஃபரஸ் வாய்ஸ் பிஜேபியிலன்னு பார்த்தீங்கன்னா அது அண்ணாமலையோட வாய்ஸ் தான். அதனால தான் ஏடிஎம்கே வந்து அண்ணாமலையை டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதற்கான சூழ்நிலை வந்து இன்னும் சுமூகமாக வரலன்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அதிமுகவும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாஜகவினுடைய கூட்டணி அதிமுக ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிறதுல வந்து எனக்கான சந்தேகங்கள் இருக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னும் 1.5 வருடங்கள் தேர்தலுக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போவே ஏடிஎம்கே பிஜேபிக்கு ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுன்னா அது வந்து திமுக அலையன்ஸை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் படுத்தும். அந்த பிரச்சாரத்தை, அந்த பாஜக அதிமுக எதிர்ப்பு பிரச்சாரத்தை வந்து திமுக இப்போவே முன்னெடுக்கும். அது வந்து பாஜக அதிமுக கூட்டணி வர்ற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு அது நல்ல விஷயமாக இருக்காது. நிறைய ஆழமான உங்களுடைய பார்வைகளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் வருகைக்கும் கருத்து பயிருக்கும் மிக்க நன்றி திரு சிவப்பையா. நன்றி.